சித்திரை மாத வெயிலில் வடலூர் தர்மசாலைக்கு வந்தவர்கள் வெப்பத்தால் வாடினர். மழையில்லா குறையால் மக்கள் துன்புற்றதைக் கண்ட வள்ளல் பெருமானார் ஒரு சொம்பு தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி தம் காலில் விடச் சொன்னார். சிறிது நேரத்திற்குள் 4 செவி மழை பெய்தது. இந்த அற்புத நிகழ்ச்சியை கேட்ட புதுப்பேட்டை ஊரில் உள்ளவர்களும் வந்து வள்ளலாரை வணங்கி தம் ஊருக்கு அழைத்து கொண்டு போய் அங்கு உள்ள கிணறுகள் 2லும் நீர் சுவையும் சுரப்பும் அற்று போயிருத்தலை காட்டி குறைகூறி பெருமானை நோக்கி இறைஞ்சி நின்றனர். அப்போது பெரும் தயவாளர் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்கள் 6 குடம் தண்ணீர் எடுத்து தமது சிரசில் விட கட்டளையிட்டனர். உடனே பெரும் மழை பொழிந்தது. இன்றைக்கும் புதுப்பேட்டை என்னும் ஊரில் உள்ள இக்கிணறுகளில் நீர் சுவையாகவும் மிகவும் நீர் வற்றாமலும் மேல் நீராயும் இருக்கும் அதிசயத்தை நாம் காண முடிகின்றது. ஆம், இறைவனாகவே வாழ்ந்த வள்ளல் பெருமான் ஆண்டவரின் பதத்தை போற்றி பாடிய பாடல். தனிவில்லா அணுபட்ச சம்புபட்சங்களில் சமரசமுறும் பூம்பதம் வஞ்சமறு நெஞ்சினிடை எஞ்சலற விஞ்சுத்திறன் மஞ்சுர விளங்கும் பதம் வந்தனை செய் புந்தியவர் தன் துயர் தவிர்ந்திட உன் மந்தனம் நவிற்றும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் ஒன்மை பதம் என்று பெருமானார் இறைவனின் திருவடிகளை புகழ்ந்து பாடினாலும் பெருமானாரின் திருவடியும் கடவுள் நிலைக்கு ஒப்பதான் விளங்கி நிற்கின்றது என்று இந்நிகழ்வு நாம் அனைவருக்கும் உணர்த்துகிறது.